இப்போ நம்ம பார்க்க போகிறது இல்லஸ்ட்ரேஷன் கிட்டத்தட்ட சரி எக்ஸாம் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் 18ன்னு அதாவது செக்யூரிட்டி வேல்யூஷன் நம்ம பார்த்துட்டு போகிறோம். செக்யூரிட்டி வேல்யூஷன் ரொம்ப ஈஸியான சம். நம்பர் 18 ஸ்டடி மெட்டீரியல் இருக்கக்கூடிய சம் தான் பார்க்குறோம். ராகுல் லிமிடெட் ஹேஸ் சர்ப்ளஸ் கேஷ் 100 lakhs and wants to distribute 20% of its shareholders. அதில் 27% வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுத்தலாம்னு நினைக்கிறாங்க. The company decides to buy back shares. The finance manager of the company estimates that its share price after repurchase is likely to be 10% above the buyback price. If the buyback route is taken, the number of shares outstanding at present is 10 lakhs and the current EPS is 3. You are required to determine the price at which the shares can be repurchased. If the market capitalization of the company should be 210 lakh after buyback, the number of shares that can be repurchased and the impact of shares repurchase on the EPS, assuming that net income is the same. Solution step by step deep explanations கொடுக்கலாம். Step 1, understand the given data. Surplus cash வந்து 100 லட்சம். நம்ம கையில் வந்து சர்ப்ளஸ் கேஸ் வந்து 100 லட்சம் இருக்குது. அதில் வந்து அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27% டிஸ்ட்ரிபியூட் டு ஷேர் ஹோல்டர்ஸ். அப்போ 100 லட்சம் இருந்துச்சுன்னா 100 லட்சத்தில் தன்னுடைய 27% வந்து யாருக்கு கொடுத்துறோம்? ஷேர் ஹோல்டர்ஸ். அப்போ 27 லட்சம் யாருக்கு போயிடும்? ஷேர் ஹோல்டருக்கு போயிடுச்சு. நம்மளோட ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் அவனே கொடுத்தான் 10 lakhs அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறான். அப்புறம் கரண்ட் இபிஎஸ். அப்போ வாட் இஸ் நெட் இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 லட்சம் நம்ம நெட் இன்கமாக இருந்திருக்கு. ஏன்னா இபிஎஸ் என்பது என்ன? PAT டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இல்லைங்களா? அப்போ இபிஎஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் PAT கிடைச்சு. அப்போ நெட் இன்கம் இஸ் நத்திங் பட் PAT, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ், 30 lakhs. மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஆஃப்டர் பைபேக். வாட் இஸ் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 210. நம்ம மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்டூ மார்க்கெட் ப்ரைஸ். இதுதான் வந்து மார்க்கெட்டு கேபிட்டலைசேஷன். அப்போ 210 அப்படின்னா என்ன இருக்குன்னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப்டர் ரீபர்ச்சேஸ் எவ்வளோன்னு தெரியல. எம்பிஎஸ் என்னங்க? எம்பிஎஸ் எவ்வளோன்னு தெரியல. இப்போ இதெல்லாம் தெரிஞ்சால் தான் 210 நம்ம கண்டுபிடிக்க முடியும். எஸ், பட் பைபேக் ப்ரைஸ் இல்லை, பைபேக் ப்ரைஸ் தான் தெரியல. இதுதான் என்னன்னு தெரியல எனக்கு. பி பி அப்படின்னா அவன் இன்னும் ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னா சொல்லிட்டான் buyback price. Finance manager of the company estimate that the price after share price after repurchase is likely to be 1.10% increase ஆகும் அப்படின்றாங்க. அப்போ பீன்றது தான் வந்து ப்ரைஸ் அப்படின்னா 1.1. அப்போ 10% இன்க்ரீஸ். பீலிருந்து 10% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ 1 இருந்தால் 10% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒரு பி ப்ளஸ் ஒரு பி இருந்திருக்கும் இல்லையா? அப்போ 10% இன்க்ரீஸ் ஆனால் 1.1p அப்படின்னா அதான் 1.1p. எப்படி 1.1pன்னு சொன்னால் ஆல்ரெடி ஒரு பி இருந்திருக்கும். இப்போ 10% இன்க்ரீஸ் ஆனால் 1.1p. அப்போ வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 1.1p. பட் எனக்கு எவ்வளோன்னு தெரியாது இல்லையா? அப்போ ஷேர்ஸு பாட்டு அப்போ 27 லட்சத்துக்கு எவ்வளோ ஷேர்ஸ் வாங்கலாம் அப்படின்னு நம்ம கேள்வி என்னங்க? 27 லட்சம் டிவைட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். பீன்றது மார்க்கெட் ப்ரைஸ் தானே. அப்போ 27 சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 ரூபா மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னா நீங்கள் 2.7 ஷேர்ஸ் நீங்கள் வாங்கலாம். அப்போ எனக்கு இது என்னென்னு தெரியாது. அப்போ வந்து நம்ம பீன் தான் போட போகணும். அப்போ 27 டிவைட் பை பீன்றது பைபேக் ஆஃப்டர் ஷேர் ப்ரைஸ் ஆஃப்டர் பைபேக் இல்லையா? அப்போ ரிமைனிங் ஷேர்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 10 ஷேர் இருக்குது. அதில் 27 பை பி இது போயிடுச்சுன்னா எவ்வளோ அப்படின்னு தான் கேள்வி. சரி, அப்போ நமக்கு இன்னொரு ஃபார்முலா ஒன்று சொல்லிக்கிறாங்க. மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஈக்குவேஷன். நான் தான் சொன்னேன் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஈக்குவேஷன் வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் மைனஸ் இன்டூ எம்பிஎஸ்ன்னு சொன்னேன். மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஈக்குவேஷன் வந்து என்னங்க? நம்பர் ஆஃப் ஷேர்ஸு
இன்டூ இபிஎஸ். அப்போ 210. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஐ டோன்ட் நோ. இப்போ ரிமைனிங் ஷேர்ஸ் எனக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அப்போ ரிமைனிங் ஷேர்ஸ் எப்படின்னா, ஆல்ரெடி எத்தனை ஷேர்ஸ் இருக்கு என் கையில்? 10 ஷேர்ஸ், 10 லட்சம் ஷேர்ஸ். அப்போ 27 பி, 27 மைனஸ் பி, 27 டிவைடட் பை பி இதானே, இன்டூ நியூ மார்க்கெட் ப்ரைஸ். நியூ மார்க்கெட் ப்ரைஸ், நியூ மார்க்கெட் ப்ரைஸ், இதுதான் இந்த கான்செப்ட். 210 இங்கே வரணும். வருமா? வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த இபிஎஸ் எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறது அப்படிதான் கேள்வி. புரியுதுங்களா இல்லையா? அப்போ வெரி சிம்பிள். அப்போ இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். இவங்க டக்குனு ஒரு ஆன்சர் கொடுத்துறாங்க, அந்த ஆன்சர் நம்ம எடுத்து போட முடியாது. பட் அது வழி எப்படி வந்துச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அப்போ இங்கே வந்துருக்கும் பாருங்க, மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஃபார்முலா இங்கே அழகாக கொடுத்துருக்கோம். நம்ம மார்க்கெட் கேபிட்டலைசேஷனுக்கு என்ன சொன்னோம்? மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 210 நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்டூ எம்பிஎஸ். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளவு? 10 லட்சம் ஷேர்ஸ் இருந்துச்சு. 27 மைனஸ் பி, இது ஒரு ஃபார்முலா, இன்டூ நியூ ப்ரைஸ் வந்து 1.1 பி, ஏன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு தானே. இதை தான் நீங்கள் போடணும். இதை தான் நீங்கள் இப்போ என்ன செய்யணும்? போடணும். ஆஹா, எப்படி சார் போடுறது, கொஞ்சம் குழப்புது அப்படின்னு. பட் ஆனால் யூ கேன் சால்வ் வெரி ஈஸிலி. நாங்கள் இதை நம்ம என்ன செய்யலாம், சால்வ் பண்ண முடியாதெல்லாம் கிடையாது, ஆனால் சால்வ் பண்ணணும். எப்படி என்ன சொல்லித்தரேன். லிசன், 210 is equal to 10 minus 27 divided by p, இது ஒரு ஹோல் பிராக்கெட், இன்டூ 1.1 p. இதுதான் வந்து கணக்கில் கொடுத்துட்டாங்க. இதை வந்து நம்ம இந்த பிராக்கெட் தூக்கி பார்க்கலாம், இப்படி கூட எழுதலாம். லிசன், 210 is equal to 1.1 p into 10 minus 1.1 p into 27 bar p. எப்படிங்க சார் அப்படின்னு கேட்குறீங்க. இது நல்லா கவனிக்கணும். அதாவது இந்த இன்ட்டு வந்து இதோட பெருக்குச்சுன்னா ஃபஸ்ட்டு 10 பெருக்கிக்கணும். 10 இன்ட்டு 1.1 பி மைனஸ் திருப்பி இந்த பிராக்கெட்டை பெருக்கணும் 27 பார் பி. அப்போ பெருக்கிச்சு. ஃபஸ்ட்டு கான்செப்ட் எனக்கு கிளியர் ஆயிடுச்சா? அப்போ நான் என்ன செஞ்சுட்டேன், ஃபஸ்ட்டு இருந்து தூக்கி வந்துட்டு போட்டேன், அப்படி தூக்கி வந்துட்டு. செகண்ட் டேர்ம் என்ன ஆகும், நல்லா கொஞ்சம் இது நம்ம பெருக்கிறோம் இல்லையா, 1.1 பி இன்ட்டு 10 என்னவாகும், 11 பி கிடைக்கும் இல்லையா. 11 பி 1. செக் பண்ணி பாருங்க, ஏன்னா எல்லா இந்த கணக்கில் ரொம்ப முக்கியம். 1.1 இன்ட்டு 10 11 பி மைனஸ் இந்த 1.1 பி இன்ட்டு 27 பை பி இல்லை, அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பி கேன்சல் ஆயிருமா. எஸ், இந்த பிக்கு இந்த பிக்கு கேன்சல் பண்ணுங்க. அப்போ 1.1 இன்ட்டு 1.1 இன்ட்டு 27, ஸோ 29.7 இல்லைங்களா. அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இந்த 210 நீங்கள் வந்து உட்காந்து. அப்போ திரும்பி பாருங்க, 210 மைனஸ் 29.7 இஸ் ஈக்குவல் டு 11 பி. இந்த 29.7 இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆயிரும், அது இஸ் ஈக்குவல் டு தாண்டி வச்சு ப்ளஸ் மைனஸ் ஆகும். இங்கே ப்ளஸ்ஸுக்கு தான் மைனஸ் இருக்குதான்னு கேட்டால் இங்கே மைனஸ் தான் இருக்குது முன்னால், அதனால என்னென்ன செய்யணும், ப்ளஸ் பண்ணிடுவோம். இப்போ 239.7 இஸ் ஈக்குவல் டு 11 பி. அப்போ 239.7 டிவைட் பை 11 இஸ் ஈக்குவல் டு பி. அப்போ 239.7 டிவைட் பை 11, ஸோ 21.79. 21.79. அப்போ 21.79
அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். 21.80 அப்படின்றது உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, பியோட வேல்யூ. வாட் இஸ் பி? அப்போ பியை நம்ம இதை செக் பண்ணி பார்க்கணும்ல. அப்போ திருப்பி இதை செக்கிங் பண்ணி பார்க்கலாம். நல்லா கவனிங்க. 210 இஸ் ஈக்குவல் டு 10 மைனஸ் 27 மைனஸ் 21.80 இன்ட்டு 1.1 இன்ட்டு 27.80. அப்போ 27 டிவைட் பை 21.80. 10 மைனஸ் 1.24 இன்ட்டு 10 மைனஸ் 1.24 8.76. 1.1 இன்ட்டு 27.28 30.58 இன்ட்டு 8.76. தப்பா வருகிறது. வரக்கூடாதுங்க, கூடாது. அப்ப இங்கே நம்ம தப்பு பண்ணிட்டோம். 21.50 கண்டிப்பா கரெக்டா தான் வரும். செக் பண்ணி பார்த்தா. ஸோ பி தானே நம்ம வந்து இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டு 21.8 போடாமல் 27 போட்டாதான் தப்பு. சின்ன சின்ன தப்பு பண்ண முடியும். முதல்ல 21.8 239 இந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணிட்டோம். நல்லா, அதாவது ஃபார்முலா மட்டும் போடும் பொழுது தவறுகள் செய்யாமல் போடுங்கோ. தப்பு பண்ணால் ஒன்றும் முடியாது, கணக்கு அப்படியே கொலாப்ஸ் ஆயிடும். 10 மைனஸ் 27 21.8 இன்ட்டு 1.1 இன்ட்டு 21.8. இப்போ 27 மைனஸ் 21.80 மைனஸ் 10 இப்போ 8.60 8.76 இன்ட்டு 1.1 இன்ட்டு 21.8. ஸோ 23.98 into 8.76. So 210 is correct answer. செக்கிங் பண்ண கரெக்டாக வருது. அப்போ 21.8 என்பது அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் நமக்கு கிடைச்சிருச்சு. என்னங்க, யூ காட் அ மார்க்கெட் ப்ரைஸ் 21.80. வாட் இஸ் ஷேர் பைபேக்? 27 டிவைட் பை பி போட்டீங்க. அப்படி போட்டால் 1.24 லேக் வந்துருச்சு. அடுத்தது ஷேர்ஸ் 1.24 லேக் ஷேர்ஸ் அப்படின்னா புதிதாக ரிமைனிங் ஷேர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8.76 லட்சம். எப்படிங்க சார் அப்படின்னா 10ல் 1.24 போயிடுச்சுன்னா இப்போ 10 மைனஸ் 1.24 போயிடுச்சுன்னா இவங்க கிட்ட 8.76 ஆகுது. அப்போ இபிஎஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இபிஎஸ் ஃபார்முலா என்ன? பேட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். பேட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். பேட் எவ்வளவு? 30 lakhs. there is no interest. Number of shares வந்து இப்போ நியூ ரிமைனிங் ஷேர்ஸ் வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 3.42. அப்போ இந்த பைபேக் எடுத்தவ இபிஎஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க. அப்போ இபிஎஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ கான்செப்ட் பாருங்க, பைபேக் நம்பர் பண்ணால் பைபேக் வந்து 10 லட்சத்துலேருந்து 8,76,000 மாறுது. நெட் இன்கம் வந்து அப்படியே சேம் ஆகுது. பட் இபிஎஸ் ஆகுது 3.42 இன்க்ரீஸ் ஆகுது. மார்க்கெட் வேல்யூஷன் டிபெண்ட் ஆன் நியூ பிரைஸ் அண்ட் ரிமைனிங் ஷேர்ஸ். நியூ பிரைஸ் எவ்வளவு? 21.80. ரிமைனிங் ஷேர்ஸ் எவ்வளவு? 8.76. இதுதான் வந்து நம்ம ஈக்குவேஷன்ஸ். அப்போ இந்த சம்மு போடுறத பற்றி இல்லை, அது வந்து நம்ம ஈக்குவேஷன்ஸ் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், மனப்பாடம் பண்ணிக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ ரொம்ப இருங்க, இபிஎஸ், நம்பர் ஆஃப் ஷேர்ஸு, மார்க்கெட் கேபிட்டல் ஷேர்ஸ் இதெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், மனப்பாடம் பண்ணிக்கணும். ஸோ இது ரொம்ப ஈஸியான கணக்கு தான்.